அன்பார்ந்தவர்களே வணக்கம். ஆகஸ்ட் 10 தினத்தை அகில இந்திய ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவை மற்றும் துறவியர் பேரவை துக்க நாளாக, அதே வேளையிலே போராட்ட நாளாக 2008 அனுசரித்து வருகிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது 2007 அப்பொழுது இருந்த ஒன்றிய அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றியது. அந்த அடிப்படையில் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் தாமஸ் என்பவர் இந்திய ஆயர் பேரவையின் தலித் பணிக்குழுவோடு இணைந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ஆணை எப்பொழுது கையெழுத்திடப்பட்டது என்பதை கண்டுணரும் வண்ணம் அரசிடமிருந்து தகவலை கேட்டார். அந்த அடிப்படையில் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆகஸ்ட் 10 அன்று கையெழுத்திட்டதாக அந்த தகவலை அவர் முயற்சி செய்து கண்டுபிடித்தார். அந்த பின்னணியிலே அப்பொழுது இந்திய ஆயர் பேரவையும் மற்றுமாக NCCI நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா பிற சபைகளுடைய பேரவையும் இணைந்து 2008 அதை துக்க நாளாகவும் போராட்ட நாளாகவும் அறிவித்தார்கள். 2008 புதுடெல்லியிலே தூய இருதய பேராலயம் முன்பு இந்த துக்க தினத்தை அனுசரிக்க ஆரம்பித்து இன்று அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இந்த துக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் ஜனாதிபதி ஆணை 13 என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. எனவே அந்த 13ஐ நீக்கி எல்லா பட்டியல் இனத்தவரும் இடஒதுக்கீட்டு சலுகையை பெற வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் அந்த 13ஐ நீக்க வேண்டும் என்று துக்க நாளாக அனுசரித்து வருகிறோம். மாண்புமிகு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி அவர்கள் இதை கையெழுத்திடுவதற்கு முன்பு 1949 பல மாகாணங்களையும் அப்பொழுதிருந்த மாநில அரசுகளையும் ஆலோசித்து இருக்கின்றார். இதையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே நாங்கள் பல நிலைகளிலே அங்கு நடந்த விவாதங்களை ஆராய்ந்த பொழுது ஒரு சில மாகாணங்கள் கொடுக்க வேண்டாம் என்றும் பல மாகாணங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்திருக்கிறார்கள். இருப்பினும் நமது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆணையிலே கையெழுத்திட்டது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த அநீதி நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆகஸ்ட் 10 துக்க நாளின் நோக்கம் என்பதை அன்போடு தெரிவித்து, இந்த துக்க நாளின் போது அனைத்து அன்பர்களும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் மனித உரிமைகளை மதிக்கின்ற அனைத்து இயக்கங்களும் எல்லோரும் இணைந்து இதற்கு குரல் கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நாம் கிறிஸ்தவர்களுக்கு துக்க நாளாகவும் அவர்களின் போராட்ட நாளாகவும் நாம் அறிவித்து அகில இந்திய ஆயர் பேரவையும் தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவையும் இணைந்து இதை ஒரு போராட்ட நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம். இது ஒரு சடங்கல்ல, ஆண்டுக்கு ஆண்டு நடக்கின்ற சடங்கல்ல, ஆனால் போராட்டத்தின் தொடர்ச்சி. ஏன் இதை நாம் கேட்க வேண்டும் என்றால் 1950ஆம் ஆண்டு முதல் இன்று ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட ஒரு உரிமை. அந்த உரிமை என்ன உரிமை என்றால், தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பிற்பாடு இடஒதுக்கீட்டு உரிமை, பட்டியலின உரிமை, எஸ்சி உரிமை மறுக்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடு என்பது யாருக்காக என்று பார்க்கின்ற பொழுது, காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கியிருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற சமூக நீதி, இதைத்தான் இடஒதுக்கீடு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்பது கொடுக்கின்ற சலுகை அல்ல, மாறாக மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை அரசாங்கம் கொடுத்து அவர்களை மற்றவர்களுக்கு சமமாக கொண்டு வருவதுதான் இந்த இடஒதுக்கீடு. அப்படி பார்க்கின்ற பொழுது இது கிறிஸ்தவர்களுக்காக கேட்கின்ற இடஒதுக்கீடு அல்ல, மாறாக தலித் கிறிஸ்தவர்களுக்காக யாரெல்லாம் நூற்றாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டார்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்காக கேட்கின்ற ஒரு உரிமையாக நாம் பார்க்கின்றோம். இந்த எஸ்சி பட்டியலில் இல்லாத பொழுது அவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள்.
பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு கடினமாக இருக்கும், கல்வியிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. எனவே இப்படிப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த போராட்டம் மட்டுமல்லாமல் நாம் சட்ட ரீதியாகவும் போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு இன்னும் சென்று கொண்டிருக்கிற 2004ஆம் ஆண்டு நம்முடைய மதிப்புக்குரிய பிராங்க்லின் சீசர் அவர்களும் மற்ற பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன் இவர்களோடு இணைந்து அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு சிபிசிஐ சார்பாக, அகில இந்திய ஆயர் பேரவை சார்பாகவும், அதே நேரத்திலே புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் அவர்கள் சார்பாகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மற்ற தலித் அமைப்புகளும் இந்த வழக்கிலே இணைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த பத்தி 3 நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது அரசு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, அரசாங்க சட்டத்திற்கு, அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கிறது. ஏனென்றால் மதத்தின் பெயரால் வேறுபாடு காட்டுவதாக இருக்கிறது. இது சட்டத்திலே ஒரு கரும்புள்ளி என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமானது இதை ஏற்றுக்கொள்ளாமல் மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் தலைமையிலே மீண்டும் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அவருடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கேட்பது என்னவென்றால், இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். உச்ச நீதிமன்றத்திலே உரிமையின் அடிப்படையிலே அவர்கள் சரியான தீர்ப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த போராட்டம் என்பது தொடர வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய உரிமை என்பது நாம் பார்க்கின்றோம். இந்த உரிமைக்கான தொடர் போராட்டம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மக்களுக்கு நினைவூட்டுவது இது போராட்டம் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்திய மக்களுக்கு எதிரானது, இந்திய குடிமக்களுக்கு எதிரானது என்பதை எடுத்துரைப்பதற்காக நாம் செய்கிறோம். எனவே அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய உரிமையை வென்றெடுப்போம் என்று அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் உரிமைகள் மறுப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் எண் 25 எந்த சாதி மத பேதமின்றி எல்லா குடிமக்களுக்கும் அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றவும் அதனை பரப்பவும் உரிமை அளித்துள்ளது. இது ஒரு அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைக்கு எதிராக செயல்படுவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராக செயல்படும் செயலாக இருக்கின்றது. கடந்த 75 ஆண்டுகளாக மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இடஒதுக்கீடு மறுப்பு என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட உரிமை மறுப்பாக இருக்கின்றது. கல்வியிலும் இடஒதுக்கீட்டிலும் வேலை வாய்ப்பிலும் குறிப்பாக அரசு பணியில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டு மறுப்பு என்பது கண்டிக்கத்தக்கது. இதனை கண்டித்து கடந்த பல ஆண்டுகளாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி துக்க நாளாகவும் எதிர்ப்பு நாளாகவும் தலித் கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகிறார்கள். தோழர்களே, கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே மதிப்புக்குரிய நீதிபதி விக்டோரியா கவரி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கினார். இந்த வழக்கிலே திருமதி அமுதராணி என்பவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் திரு வின்சென்ட் என்பவரை 2005ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவர் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வகித்து வந்த தலைவர் பதவியை பறிக்க வேண்டும் என்று வழக்கு பதியப்பட்டுள்ளது. தோழர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே தேரூர் டவுன் பஞ்சாயத்து தலைவருக்கான பதவி என்பது பட்டியல் இனத்தவருக்காக ரிசர்வ்டு பதவியாக இருக்கின்றது. அதற்கான தேர்தல் 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த தேர்தலிலே திருமதி அமுதராணி என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டார் என்பதால் அவர் மதம் மாறிவிட்டார். மதம் மாறியதால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவர் என்ற தாழ்த்தப்பட்டவருக்கான சலுகையை பறிக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோழர்களே, கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்தவரையில் திருச்சபை சட்டம், கேனன் லா என்று சொல்வார்கள், அந்த சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி விலக்குகளின் அடிப்படையில் எந்த ஒரு மாற்று சமயத்தை சார்ந்த தனிநபரும் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் பிறந்து வளர்ந்த மதத்தையே பின்பற்றி கொள்ளலாம் என்ற விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த விதிவிலக்கின் அடிப்படையில் திருமதி அமுதராணி என்பவர் தொடர்ந்து தான் பிறந்து வளர்ந்த மதத்தினுடைய வழக்கங்களை பின்பற்றி வருகின்றார். அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவராகவே தொடர்ந்து இருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவரை
திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் மதமாற்றம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது தனிப்பட்ட விருப்பம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஒருவரை கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது அவர் திருமுழுக்கு பெற்றவராக இருக்க வேண்டும். இங்கே அமுதராணி திருச்சபை முறைப்படி, கிறிஸ்தவரின் முறைப்படி திருமுழுக்கு பெறாதவர். அப்படி இருக்க திருமுழுக்கு பெறாமல் தான் பிறந்து வளர்ந்த இந்து மதத்தையே பின்பற்றக்கூடிய அமுதராணிக்குரிய அந்த தலைவர் பதவியை ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்ற ஒரே காரணத்திற்காக பறிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது கண்டனத்திற்குரியது. இங்கு நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். முதலாவதாக, இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொள்வதால் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்று தவறாக சட்டத்தை பொருள்கோள் கொள்வது என்பது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா. இது மிகவும் முக்கியமானது. ஒரு சட்டம் எப்படி பொருள்கோள் செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்தே அதனுடைய நீதி பரிபாலகம் இருக்கின்றது. இந்த வழக்கிலே சட்ட இன்டர்பிரிட்டேஷன் என்பது தவறான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. அது கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அமுதராணி என்பவர் ஒரு கிறிஸ்துவராக இல்லாத நிலையிலும் அவர் ஒரு கிறிஸ்துவராக கருதப்பட்டு தலித் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் ஒரு தலித் கிறிஸ்தவருக்கான உரிமை மறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மதம் மாறிய இந்து மதத்தை சார்ந்தவர் தலித் கிறிஸ்துவராக இருக்கும் பொழுது அவருடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்தவர்களின் கோரிக்கையாகவும் இது இருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தளங்களிலே அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆர்டிகிள் 25 படி அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். அவர் பின்பற்றக்கூடிய மதத்தை மற்றவர்களுக்கு பரப்பவும் உரிமை அளிக்கப்படுகின்றது. ஆனாலும் சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த இந்திய சமூகத்திலே தலித் கிறிஸ்தவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தலித் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் மேம்பட வேண்டும். மேம்பட்டு தாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கி அனைவரோடும் இணைந்த ஓர் இந்தியர்களாக வாழ வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. ஆகவே அமுதராணியினுடைய வழக்கிலே நாம் பார்த்தது போல தொடர்ந்து தலித் கிறிஸ்தவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று கட்டமைக்கப்பட்ட தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தலித் கிறிஸ்தவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும், குறிப்பாக சிவில் சர்வீசஸ் என்று சொல்வது போல குடிமை பணிகளில், அதிகார பணிகளில் வந்து ஆட்சி செய்வது என்பதை இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டு மறுப்பு என்பது இருக்கின்றது. ஆகவே இதனை தொடர்ந்து தலித் கிறிஸ்தவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கான அரசியலமைப்பு சாசன உரிமை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. ஜெய் பீம்.